வணக்கம் மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆர்ஜே வாய்ஸ் ஓவர். நான் உங்க ஆர்ஜே. நீங்க ஒரு அனிமேல வரா இருந்தா இல்ல ஒரு தரமான ஃபேண்டசி கதையை எதிர்பார்த்துட்டு இருந்தா அடுத்த 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒர்த்தான நேரமா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு கதை தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு சோலோ லெவலிங் சீசன் 1. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில அங்கங்கன்னு நிறைய போர்ட்டல் உண்டாகுது. இது எல்லாமே ஒரு மல்டி டைமென்ஷனல் போர்ட்டல். இந்த போர்ட்டல் மூலமா நிறைய மான்ஸ்டர்ஸ் பூமிக்கு வருது. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தானாவே சில பேருக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்குது. அவங்க எல்லாருக்கும் ஹண்டர்னு ஒரு பேரை வச்சு மான்ஸ்டர்ஸ் அழிக்கிற ஒரு குரூப்பா மாத்திடுறாங்க. இந்த ஹண்டர்ஸ் எல்லாரையுமே அவங்களோட சக்திக்கு ஏத்த மாதிரி SABCDEன்னு ஒரு 6 கேட்டகரியா பிரிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் போர்ட்டலுக்கும் S தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங், அதே மாதிரி E தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக். இந்த ஹண்டர்ஸ் எல்லாமே அவங்க பவருக்கு ஏத்த மாதிரியான டஞ்சருக்குள்ள போய் அங்க இருக்கிற மோனா கிறிஸ்டல் எடுத்துட்டு அங்க இருக்கிற தலைவனையும் போட்டு தள்ளிட்டு வெளியே வருவாங்க. இப்படி எல்லாரும் அவங்க உசுர பணைய வச்சு வேலை செய்யறதுக்கு 2 காரணம் தான். ஒன்னு, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள வந்து கலவரம் பண்ணாம இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம், அவங்க எடுத்துட்டு வர மோனா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் பெரிய பெரிய கம்பெனிக்கு வித்து நிறைய காசு பார்ப்பாங்க. அதே கிறிஸ்டலை வச்சு நிறைய டிசைனா நிறைய பவர்ஃபுல்லான ஆயுதத்தை வாங்கிப்பாங்க. அப்படி ஒரு நாள் இந்த கிறிஸ்டல் எடுக்க நம்ம ஹீரோவும் அவனோட ஆளும் கொஞ்சம் பேரோட சேர்ந்து ஆபத்து இல்லாத ஒரு D கேட்டகரி டஞ்சனுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு E கேட்டகரி ஹண்டர். இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான ஆளா இருக்கிறதுனால அங்க இருக்கிற நண்டு சிண்டு கூட நம்ம ஹீரோவை வறுத்தெடுக்குது. நம்ம ஹீரோக்கு போட்ட சண்டையில ஏற்பட்ட காயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோட ஆளு ஒரு ஹீரோ இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு ஹீல் பண்ணிடுறா. சரின்னு அங்க இருக்கிற நண்டு சிண்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு பார்த்தா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான மோனா கிறிஸ்டல் அங்க இல்ல. சரின்னு வெளியே வரலான்னு பார்த்தா அந்த டஞ்சன் வேற ஏதோ ஒரு டஞ்சன் கூட லிங்க் ஆயிருக்கு. அது என்ன கேட்டகரி டஞ்சனே தெரியாம உள்ள மோனா கிறிஸ்டல் இருக்குன்ற ஆசையில மொத்த பேரும் உள்ள போறாங்க. அந்த மோனா கிறிஸ்டல் தான் பூமியிலேயே விலை மதிக்க முடியாத பொருள். ஹீரோவோட அம்மாவோட ஹாஸ்பிடல் செலவுக்கும் அவனோட தங்கச்சியோட படிப்பு செலவுக்கும் ஹீரோ தான் பாத்துக்கிறான். அதனால ஹீரோ யோசிக்காம உள்ள போயிடுறான். அவங்களோட துரதிருஷ்டம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு S கிளாஸ் டஞ்சன். உள்ள போன உடனே அவங்க குரூப்ல மலை மாடு மாதிரி இருக்கிற ஒருத்தனை அங்க இருக்கிற காவலாளி ஒரே வெட்ல தலையை சீவிடுறான். பார்த்த மித்த எல்லாவனுக்கும் அல்ல இல்ல. 2வது எபிசோட்ல S லெவல் டஞ்சன்ல இருந்து எப்படா தப்பிக்க போறோம்னு எல்லாரும் பாக்குறாங்க. அவங்களை கூப்பிட்டு இந்த குரூப் தலைவர் அங்க இருக்கிற கல்வெட்டுல 3 ரூல்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. ஏதாவதுன்னு என்னோட ஸ்பீட் வச்சு நான் வெளியே போயிருவேன்னு ஒருத்தன் பாஞ்சுக்கிட்டு போவேன். அங்க இருக்கிற சில கல்ல இருந்து வந்த லேசர் அவனை துண்டாக்கிடுது. நம்ம ஹீரோ கூட்டத்தோட தலைவர் கிட்ட இருந்து எல்லா ரூல்ஸையும் தெரிஞ்சுக்கிறான். முதல் ரூலே அங்க இருக்கிற கடவுளை நம்ம வணங்கணும். எல்லாரும் தலை வணங்கணும்னு இவன் அங்க இருக்கிற சிலையை பார்த்து எல்லாரையும் கும்பிட சொல்றான். ஆனா அந்த சிலைங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் நம்ம ஜோக்கர் மாதிரி பல்ல இழுச்சுக்கிட்டு முன்னாடி வருது. இப்பதான் நம்ம ஹீரோ அந்த செகண்ட் ரூல சொல்றான். அந்த சிலையோட மனசை நம்ம குளிர வைக்கிறதுக்கு அந்த சிலையை நம்ம பாராட்டணும்னு. இவங்களோட மரண பீதியில எல்லாரும் அந்த சிலையோட காலில் விழுந்து கதறாங்க. ஆனா அது எவனையும் மதிக்காம ரோடோடல மாட்டின எலிகுஞ்சி மாதிரி நச்சிட்டு போயிருது. அப்பதான் ஹீரோ எல்லா சிலையும் பாக்குறான். அங்க இருக்கிற 5-6 சிலையில மட்டும் கோடாரி கத்தின ஆயுதமா இல்லாம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட எல்லாரையும் போக சொல்றான். அதுகிட்ட போக போக ஒவ்வொரு சிலையும் பாட ஆரம்பிக்குது. சிலை கிட்ட ஹீரோவும் அவனோட ஆளும் போய் நிக்க 2 பேர் நிக்கிறதுனால அது பாட மாட்டேங்குது. சரின்னு நம்ம ஹீரோ அவன் ஆளை அங்கேயே நிக்க சொல்லிட்டு அவன் வேற சிலையை நோக்கி ஓடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஜோக்கர் மாதிரி இருக்க சிலை நம்ம ஹீரோவோட காலை மட்டும் நச்சிடுது. நம்ம ஹீரோவும் ஒரு காலை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு தவழ்ந்து அந்த இன்னொரு சிலை கிட்ட போய் பாட வச்சிடறான். இப்ப 3வது ரூல் என்னன்னா, எல்லாரும் சென்டர்ல வந்து நின்னு கொஞ்சம் கூட கண்ணை அசைக்காம அந்த சிலையோட கண்ணை பார்க்கணும். கொஞ்சம் அசந்தாலும் அந்த சிலை பக்கத்துல வந்துரும். கதவு திறந்து இருக்கிறதுனால யாருனாலும் தப்பிச்சு வெளியே போயிடலாம். அந்த வட்டத்துக்குள்ள கடைசியா இருக்கிறவன மட்டும் அந்த சிலைங்க பலியா எடுத்துக்கும். ஹீரோ நான் இருக்கேன், நீங்க எல்லாரும் தப்பிச்சு போங்கன்னு சொல்ல ஹீரோவோட ஆளு நானும் இருக்கேன்பா. ஹீரோ குரூப்போட தலைவர் கிட்ட சொல்ல அவரும் தலையில ஒரு தட்டு தட்டி அவளை வெளியே தூக்கிட்டு போயிடுறாரு. தனியா இருக்கிற நம்ம ஹீரோவை மட்டும் பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி கை காலு தனியா பிச்சு கடாசுதுங்க. அவனும் நம்ம அம்மாவுக்காகவும் நம்ம தங்கச்சிக்காகவும் நம்ம சாக கூடாதுன்னு அந்த சிலைங்களோட போராடி பார்ப்பான். 3வது எபிசோட்ல நம்ம ஹீரோ கொத்துக்கறி போட்டுக்கிட்டு இருந்த சிலை கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் வந்து கிடக்குறான். எப்படி அங்க இருந்து உயிர் பொழைச்சிங்க வந்து அவனுக்கே தெரியல. நம்ம பையனுக்கு மட்டும் பவர் 2வது வாட்டி அப்கிரேட் ஆயிருக்கும். அதனால இவன் E லெவல்ல இருந்து வேற ஏதாச்சும் லெவலுக்கு அப்கிரேட் ஆகறானான்னு பார்க்க ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்து டெஸ்ட் எடுக்கறாங்க. ஆனா நம்ம பையனுக்கு E லெவலை விட பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. அங்க போன உடனே இவன் கண்ணுக்கு முன்னாடி மட்டும் ஒரு நோட்டிபிகேஷன் ஸ்கிரீன் தெரியுது. அப்ப திடீர்னு தங்கச்சி வர தங்கச்சி கிட்ட சைஸா பேசி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறான். முதல்ல இவனுக்கு எப்படி பவர் கிடைச்சிருக்கும்னா, ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா தரையில கோமால கிடப்பாங்க. சரின்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா அங்க இருக்கிற டாக்டர் இந்த டஞ்சன்லாம் பூமியில உருவானதுல இருந்து 10,000 பேர்ல ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி தூக்க நோய் வரும். அந்த நோய் தான் உங்க அம்மாவை தாக்கி இருக்குன்னு சொல்றாரு. அவரோட அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் நம்ம பையன் கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருப்பான். அப்புறம் தான் இவனுக்கு E லெவல் ஹண்டர் பவர் கிடைச்சிருக்கும். இதை வச்சுதான் செத்தாலும் பரவாயில்லன்னு உயிரை பணைய வச்சு வேட்டைக்கு போய் மோனா கிறிஸ்டல் எடுத்து அவங்க அம்மாவை காப்பாத்திட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஸ்கிரீன்ல 100 புஷ்அப்ஸ், சிட்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், ரன்னிங்னு டெய்லி டாஸ்க்னு வருது. முடிக்கலாம் பனிஷ்மெண்ட்னு கொட்டை எழுத்துல எழுதி இருக்க. நம்ம பையன் எதையுமே கண்டுக்காம படுத்து தூங்கிடுறான். ராத்திரி 12 மணிக்கு நம்ம பையல கொத்தோட தூக்கிட்டு போய் வேற ஏதோ டஞ்சனுக்குள்ள விட்டுருது. இங்க இருக்கிற மண்புல இருக்க நம்ம ஹீரோவை 4 மணி நேரம் நாக்கு தள்ள கதற செஞ்சு அனுப்பிச்சிருது. அன்னையில இருந்து டெய்லியும் காலையில நம்ம பையன் டாஸ்க் எல்லாம் முடிச்சு 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறான். அதை வச்சு ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, அறிவுன்னு அவனுக்கு என்ன தேவையோ அதை ஏத்திக்கலாம். இந்த நேரத்துல ஒரு புது டஞ்சன் நடு ரோட்ல உருவாகுது. நம்ம பையன் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவனுக்கு ஸ்ட்ரென்த் மட்டும் ஏத்திக்கிறான். ஒரு நாள் முடியும் போதும் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. அப்படி ஒரு நாள் அந்த கிஃப்ட்ல அவனுக்கு ஒரு டஞ்சன் கீ கிடைக்குது. அந்த கீயை போட்டு உள்ள போக 3 குள்ள கத்திரிக்காய் அவனை சண்டைக்கு கூப்பிடுது. நம்ம பையன் தான் ஸ்ட்ரென்த் ஏத்தி வச்சிருக்கானே. அதனால கையில கத்தி சும்மா பூந்து விளையாடுது. குள்ள கத்திரிக்காய் எல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டு திரும்பி பார்த்தா வணக்கம்டா மாப்பிளன்னு ஒரு ஸ்டீல் வாய் வச்ச ஓனா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 4வது
எபிசோட்ல இருந்த ஒத்த இத்து போன கத்தியையும் கடிச்சு வீசினதுனால வெறுங்கையை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்பதான் அவன் டெய்லி டாஸ்க் முடிச்சு அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட் எல்லாம் ஞாபகம் வருது. இன்வென்ட்ரி எடுத்து பார்த்தா உள்ள அவ்வளவு பெரிய கத்தி எடுத்து ஓனா வாயிலே வீச அது துண்டா போயிடுது. அப்பாடின்னு பெருமூச்சு விட இன்னும் 2 வந்து நிக்குது. இதுல ஒண்ணு கத்திய பிடிக்க ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச கத்தியை காலி பண்ண பாக்குறியான்னு ஒரு வீசி வீசி அதோட தலை துண்டா போயிடுது. பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஓனாய் பயந்து ஓடிடுது. நம்ம பயலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா லெவல் கூட. அப்பதான் இவன் சென்ட் மட்டும் கூட்ட கூடாதுன்னு சென்ட் எபிலிட்டி பிரெயின் எல்லாத்தையும் கூட்டணும்னு கத்துக்கிறான். அப்போ ஓடி போன ஓனாய் மொத்த கூட்டத்தையும் கூட்டிட்டு வர வாங்கடா பாத்துக்கலான்னு மொத்த கூட்டத்தையும் வெட்டி வீச ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் கொண்டுட்டு பார்த்தா இவன் லெவல் எங்கேயோ போயிடுது. அதே நேரத்துல இந்த டஞ்சனை வெட்டி வெளியே போற ஸ்டோனும் அவனுக்கு கிடைச்சிருது. நம்ம பயலுக்கு வெளியே போக மனசு இல்ல. டஞ்சன் பாஸை வெட்டி வீசிட்டு சும்மா கெத்தா வெளியே போறான்னு உள்ள போய் டைப்பா இருக்கிற எல்லா மிருகங்களையும் கொண்டு குவிக்கிறான். அந்த இடம் சாதாரண போர்ட்டல்ல இருக்கிற டஞ்சன் மாதிரி இல்லாம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர அப்சைட் டவுன் இடம் மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற எல்லா மிருகத்தையும் கொண்டு பாஸை பார்க்க வர அது சும்மா 100 அடிக்கு மலைப்பாம்போட மாமியா புள்ள மாதிரி இருக்க. அதுகிட்ட என்னதான் போறாலும் கத்தி எல்லாம் சும்மா தெறிக்கி விட்டுருது. இவனும் உன்னை வெறுங்கையாலே வேட்டையாடுன்னு கழுத்தா மட்டிலே ஏறி குறவலைய கையாலே நசுக்கி கொண்டுறான். கொண்டுட்டு பார்த்தா நம்ம பையோட லெவல் எங்கேயோ போயிடுது. அந்த இன்ஸ்டன்ட் டஞ்சன்ல இருந்து வெளியே வந்துடுறான். அதை கொண்டதுக்கு பெருசா அதோட பல்ல செஞ்ச கத்தி கிடைக்குது. ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே மயான காடா இருக்கு. ஒரு போலீஸ்காரன் தான் ரோட்ல இருக்கிற டஞ்சனுக்குள்ள போக ஹண்டர் யாரும் இல்லாததுனால டஞ்சன் வெடிச்சு மொத்த மான்ஸ்டரும் வெளியே வந்துச்சுன்னு சொல்றான். வெளியே வந்த எல்லா மான்ஸ்டரையும் அழிச்சிடுறாங்க. ஆனா டி லெவல் பாஸ் மட்டும் கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. டி லெவல் ஹண்டராலேயே அதை சமாளிக்க முடியல. அதை பார்த்து நம்ம பையன் கையில இருந்த சரிஞ்சு போன கத்திய ஒரு வீச பாஸோட ஷீல்டு உடஞ்சு போயிருது. இவனாலதான் அதை கொண்டு கூட தெரியாம இவன் பாட்டுக்கு தனியா நடந்து வந்துடுறான். ஆனா இவனை ஊரே சேர்ந்து தேடிட்டு இருக்கு யாரா அந்த பையன். 5வது எபிசோட்ல நம்ம பையன் எக்ஸசைஸ் பண்ணி லெவலை ஏத்தி பாடியை சும்மா கட்டு மஸ்தா வச்சிருக்க. பூரா நர்ஸும் வாயை பிறந்துட்டு பாக்குதுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் தங்கச்சியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி வாடகை கேட்கிறாரு. இவனும் சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துறேன்னு போனை வச்சுட்டு ஒரு பில்டிங் பக்கத்துல உருவான சி லெவல் டஞ்சனுக்குள்ள போய் சம்பாதிக்கணும்னு போறான். அது சி லெவல் டஞ்சன்றதுனால 4 சி லெவல் ஹண்டர் 2 டி லெவல் ஹண்டர்னு கேங்கா இருப்பாங்க. ஆனா 8 பேர் இல்லாம இந்த டஞ்சனுக்குள்ள போக ஹண்டர்ஸ் அசோசியேஷன் அலோ பண்ணாதுன்றதுனால எக்ஸ்ட்ரா 2 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. அதுல ஒருத்தன் புது டி லெவல் ஹண்டர், இன்னொருத்தன் நம்ம ஹீரோ இ லெவல் ஹண்டர். அந்த கூட்டத்தோட தலைவர் நீ சண்டெல்லாம் போட வேணாம், எங்க பையன் மட்டும் தூக்கிட்டு வந்தா போதும். ஆனா மிருகங்களை கொண்டு கிடைக்கிற மோனாகஸ்டல்ல ஒண்ணு கூட தர மாட்டேன், அதுக்கு பதிலா 20 லட்சம் பணம் தரேன்னு சொல்றான். ஹீரோவும் பைய தூக்க இவ்வளவு பணமான அந்த டீல சைன்ல போட்டு உள்ள போறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு ஹீரர் கூட இல்ல. அடிப்பட்டா என்ன பண்ணுவீங்கன்னு லீடர் கிட்ட கேட்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நாங்க இருக்கணும் உள்ள கூட்டிட்டு போறான். அந்த புது டி லெவல் ஹண்டர் கொஞ்சம் பணக்காரன்றதுனால அவங்க அப்பா முத நாளே பல ஷீல்டு கத்தின்னு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நம்ம ஹீரோவும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹண்டர் வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அப்பதான் கொத்த மான்ஸ்டர் வர ஆரம்பிக்குது. 4 சி லெவல் ஹண்டர் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அசால்ட்டா கொண்டுட்டு கிடைச்ச கொஞ்சம் மோனாகஸ்டலையும் எடுத்து உள்ள போறாங்க. அப்பதான் ஒரு குகைக்குள்ள பல கோடி மதிப்புள்ளான மோனாகஸ்டல் இருக்கு. அதுக்கு நடுவுலயே பாஸ் சாந்தமா தூங்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த புது டி லெவல் ஹண்டர் மோனாகஸ்டலை பிரிக்கும் போது நம்ம ஹீரோவையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றான். அவங்க போல டீல்ல மிருகங்களை கொண்டு கிடைக்கிற மோனாகஸ்டல மட்டும் தான் பங்கு தர மாட்டோம்னு போட்டிருக்கு. அதனால இந்த மோனாகஸ்டல்ல ஹீரோவுக்கு பங்கு உண்டுன்னு சொல்ல சரி பங்கு தானே கொடுத்துடலாம்னு இதை வெட்டி எடுத்துட்டு போக கட்டப்பை எடுத்துட்டு வரோம்னு இவங்க 2 பேரும் மட்டும் பாஸ் இருக்க குகையில தனியா விட்டுட்டு லீடர் அவன் டீமோட வெளியே போய் குகையை மூடிடுறான். பங்கா கேட்கிற பங்கு அங்கேயே கிடந்து சாவங்கடான்னு இவங்க வெளியே நின்று பேசிட்டு இருக்க. அந்த புது டி லெவல் ஹண்டர் நான் காப்பாத்துறேன்னு அந்த பாஸ் முன்னாடி போய் நிப்பான். அது என்னன்னா சும்மா 50-60 அடிக்கு மலை மாடு மாதிரி நிக்க. நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி பாஸ கொண்டு கிடைச்ச கத்தியை எடுத்துக்கிட்டு டி லெவல் ஹண்டர் தள்ளிட்டு என்ன தாண்டி முடிஞ்சு அவனை தொற்றா பார்க்கலான்னு போய் நிக்கிறான். 6வது எபிசோட்ல ஹீரோவையும் டி லெவல் ஹண்டரையும் உள்ளே வச்சுட்டு இவங்க பாஸ் கிட்ட மாட்டி செத்ததுக்கு அப்புறம் உள்ள போய் மோனாகஸ்டல் எடுத்துக்கலான்னு லீடர் கேங்கோட வெளியே வந்துடுறான். நம்ம ஹீரோ அந்த 8 கால் மண்டனோட வெறித்தனமா சண்டை போடுவான். இவன் அட்டாக் பண்ற வேகத்தை பார்த்துட்டு இவன் சாதாரண இ லெவல் ஹண்டரா இருக்க முடியாதுன்னு நம்ம டி லெவல் ஹண்டர் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவும் கண்ணா பின்னானே கண்ட இடத்துல கத்தி வச்சு குத்தி பார்ப்பான். ஆனா அதுக்கும் பவர் பயங்கரமா இருக்க. ஒரு கட்டத்துல இவன் அதை அடிச்சு தள்ளிற அவ்வளவுதான் பையன் செத்துட்டான்னு பார்த்தா கிஃப்ட்ல ஃபுல் ரெக்கவரி ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். அதை வச்சு திரும்ப வந்து 8 கால் மண்டனோட கண்ணிலேயே குத்தி கொண்டுறான். அதுல கிடைச்ச விலை மதிக்க முடியாத மோனாகஸ்டலையும் எடுத்து வச்சுக்கிறான். நம்ம தலைவன் செஞ்ச சம்பவத்தை பார்த்த டி லெவல் ஹண்டர் நம்ம பயலோட ஃப்ரெண்டா மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் தலைவான கிறிஸ்டலை உடைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வெளியே போன குரூப் இன்னொரு வழியா உள்ள வருது. வயசான ஐட்டமா இருக்கும். அதான் நம்ம டி லெவல் ஹண்டர் கொண்டு இருப்பான்னு நினைச்சுக்கிறானுங்க. அதனால அவனை விட்டுட்டு ஹீரோ மட்டும் கொண்டுறான்னு அவனை விலகி போக சொல்ல போகடா முட்டா பசங்களான்னு நம்ம ஹீரோவுக்கு ஆதரவா நிக்கிறான். அப்போ ஒரு சி லெவல் ஹண்டர் அவன் சக்தியை யூஸ் பண்ணி ஹீரோ அடிச்ச அடியில ஹீரோ தெரிச்சு போய் விழுறான். ஆனா 8 கால் மண்டனை கொண்டதுனால அவனுக்கு ஃபுல் ரெக்கவரி கிடைச்சிருக்கும். அதை வச்சுக்கிட்டு திரும்பி எந்திரிச்சு வந்து நிக்க. அதே நேரத்துல அந்த ஹண்டர்ஸே போட்டு தள்ளுற துரோகிங்களை கொல்ல ஒரு சடன் டாஸ்க் அவன் கண்ணுமுடி வந்து நிக்குது. நம்ம பையல யாருன்னு தெரியாம ஒரு டி லெவல் ஹண்டர் தோல் மேல கையை போட்டு தள்ளிடும்னு மிரட்ட நம்ம பையன் அசால்ட்டா கழுத்துல கத்திய வச்சு ஒரே இழு தலை தனியா போயிருது. இதை பார்த்துட்டு மிச்சம் எல்லாரும் சண்டைக்கு வர எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல வெட்டி வீசிடுறான். அந்த குரூப்போட லீடர் சி லெவல் ஹண்டர் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு மொத்த பவரை திரட்டிட்டு வர நம்ம ஹீரோ அவன் மூஞ்ச பிடிச்சி தரையா ஒரே அமுக்கு வழி தாங்க முடியாம என்னை விட்டு என்னோட அண்ணன் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கும் போது தலைய தனியா எடுத்துறான். அந்த டாஸ்க் முடிச்சதுக்கான பாயிண்ட் ஏறிடுது. வெளியே வந்து பாஸ் தான் அவங்களை கொண்டுடுச்சுன்னு ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல சொல்லிட்டு நாங்க உசுறு பொழச்சதே பெருசுன்னு கிளம்பிடுறாங்க.